ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. கோஸ் கதம்ப கூட்டு, அதுக்கு புடலங்காய், சௌ கோஸை பொடியாக வெட்டி எடுத்துக்கிட்டோம். ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் அனைத்து சமையலும் செய்யணும்னா ஃபஸ்ட்டு வெட்ட கற்றுக்கணும். முன்னாடி தண்ணியில் கடலைப்பருப்பு, சென்னா கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா வேக வைக்கிறோம். கடலைப்பருப்பை கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு அரைப்பதம் வந்த உடனே தான் பச்சை பருப்பு சேர்க்கணும். வெட்டின காயை கோஸை அலசி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட பச்சை பருப்பு சேர்த்துக்கிறேன். கூட்டு, பொங்கல், கீரை இது கூட பச்சை பருப்பை சேர்த்து குழைச்சாதான் நமக்கு அதிக சுவையே கிடைக்கும். குழகுழப்பாகவும் இருக்கும், அதிக ருசியும் இருக்கும். இது கூட பச்சையாக பச்சை மிளகாய், இது கூட அப்படியே பச்சையாக வெங்காயம், இது கூட பச்சையாக தக்காளி, கூட்டை எல்லாம் ஒன்றா கூட்டி அப்படியே வேக வச்சு அந்த நீரோடு அந்த சமைச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. ஒரு மண்டப நிகழ்ச்சியில் முதல் வேலையாக பருப்பை தான் வேகப்படணும். இந்த கோஸு கதம்ப கூட்டுக்கு அரோமா நல்ல ஸ்பைசஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த வதக்கும் போது அந்த அரோமா வாசனையோட கூட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவை அனைத்தும் சேர்த்து அரைப்பதம் வதங்கிய உடனே நம்ம அலசி வச்சிருந்த அந்த புடலங்காய், கோஸு, சௌவை வெட்டி சேர்த்துக்கிறோம். அப்படியே மிதமான சூட்டில் கிளறும் போது இதிலிருந்து ஒரு நீர் வெளியில் வந்து தீச்சல் இல்லாமல் பொறுமையாக வதக்கணும். புதுசாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் செய்யும் போது நீர் மாதிரி ஆகிடும். அப்படி தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் கடலை மாவை கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கணும். சுவைக்கு கல் உப்பு. இந்த சுவைக்கு கல் உப்புனாலே எனக்கு சோட்டு பாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போடுவார், அவர் ஞாபகம் தான் வரும். இப்போது கடலைப்பருப்பு அப்படியே பாருங்களேன், எவ்வளோ கெட்டியாக அப்படியே நீரோடு வெந்து தலைன்னு இருக்குது. இதில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, குண்டு மிளகாய், பூண்டு சாந்தை போட்டு வதக்கி அப்படியே இந்த கூட்டு மேலே கொட்டி கிளறனா ஐயோ அந்த வாசனைக்கு அப்படியே ஒரு படி அரிசியை சாப்பிடலாம். எங்களுடைய ஸ்பெஷல் கடைசியாக பந்தி பரிமாறும் போது அப்படியே மேலே தேங்காய் எண்ணெயை ஊற்றி கிளறி எடுத்து பந்திக்கு கொடுக்கும்போது அவ்வளோ அரோமா வாசனையோட, அதிக சுவையோட, கெட்டியான பக்குவத்தோட இந்த கூட்டு பார்க்கவே டெம்ப்டாக இருக்கும். இந்த மாதம் புரட்டாசி மாதம் அனைத்து வெஜ் வீடியோ நிறையா வருது. நாங்கள் பிரியாணி மாஸ்டர் மட்டும் கிடையாது, அனைத்து சைவ ஐட்டமும் சூப்பராக செய்வோம். முக்கியமாக எங்களுடைய வெங்காயம் தேன் வத்த குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு செய்யணுன்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க, நாங்கள் வருகிறோம்.